தமிழ்நாடு டெம்பிள் .net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் 2025 மகா சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படி? வாங்க தெரிஞ்சுக்கலாம். 2025 மகா சிவராத்திரி வரும் பிப்ரவரி 26, 2025 புதன்கிழமை அன்று வருகிறது. மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவராத்திரி தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள சிவபெருமான் படத்திற்கு பூஜைகள் செய்து அருகில் உள்ள சிவ ஆலயம் சென்று சிவபெருமானை தரிசனம் செய்வது அவசியம். அதற்கு பிறகு மாலையில் சிவ ஆலயம் சென்று 4 கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு அபிஷேக ஆராதனைகளை காண்பது அவசியம். அன்றைய தினம் உங்களால் முடிந்தால் பால், தயிர், நெய், தேன் போன்ற பூஜை பொருட்களை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வாங்கி கொடுக்கலாம். அன்றைய நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது அவசியம். உங்களால் உபவாசம் இருக்க முடியாவிட்டால் தண்ணீர், பால், பழங்கள் போன்ற எளிய பொருட்களை உண்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். சிவராத்திரி தினத்தன்று நள்ளிரவு 11:30 மணி முதல் 1 மணி வரையிலான காலகட்டம் லிங்கோத்பவ காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் மும்மூர்த்திகளும் சிவலிங்கத்தில் அருள்வதாக ஒரு ஐதீகம். எனவே அந்த வேளையில் நாம் சிவலிங்க வழிபாடு செய்வதால் நம் பாவங்கள் அனைத்தும் நீங்கும், புண்ணியங்கள் பெருகும். மகா சிவராத்திரி விரதத்தை முறைப்படி செய்பவர்கள் நிச்சயமாக முக்தியை பெறுவார்கள். இந்த மகா சிவராத்திரி விரதத்தை 24 ஆண்டுகள் தொடர்ச்சியாக செய்து வர வேண்டும். அது இயலாதவர்கள் 12 ஆண்டுகளாவது இந்த விரதத்தினை கடைபிடிக்க வேண்டும். இந்த விரதத்தினை மேற்கொள்பவர்கள் வீடு பேறு அடைவதோடு அவர்களின் சந்ததியினர் 21 தலைமுறைக்கு பலன்களை பெறுவார்கள் என்பது திண்ணம். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.